மத்தியில் அமைந்தது போல் தமிழகத்திலும் தமது கூட்டணி ஆட்சி அமையும் என பாஜக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றார். ஆனால் இங்கு ஆளும் திமுக அரசு மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக பெயரிலான ஸ்டிக்கரை ஒட்டி மக்களை திசை திருப்பி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்றும் அண்ணாமலை கூறினார். உலகத்தில் மிக வேகமாக வறுமையை கடந்த 10 ஆண்டுகளில் ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு. அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நிம்மதியாக கிடையாது. காரணம் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சார்பில் உதவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி பெண்களுக்கு நிம்மதி? மக்களுடைய பணத்தை கொள்ளையிட்டு சினிமா படம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் உதவி கொண்டிருக்கும் பொழுது எப்படி மக்களுக்கு நிம்மதி? மத்திய அரசின் மீது திட்டத்தின் மீதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தை கடத்தியிருக்கிறார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி? அமைச்சர் அவர்களுடைய வந்திருப்பது 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும்.